அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 ராதாமா, உனக்கு பிளஸ் 2 ரிசல்ட் எப்போ வருது? மே 8ல எனக்கு ரிசல்ட் வருதுண்ணா. சரிடா. அப்போ அக்கா படிக்கிற காலேஜ்லயே உனக்கும் அட்மிஷன் சீட் வாங்கிடலாமா? அண்ணா, எனக்கு அக்கா படிக்கிற காலேஜ் பிடிக்கலண்ணா. நான் வேற காலேஜ்ல படிக்கட்டா? ஆண்டி அம்மா ராதா, அவ படிக்கிற காலேஜுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கும், அங்கேயே சேர வேண்டியதானே? அம்மாச்சி, எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அம்மாச்சி. அப்போ வேற எந்த காலேஜுக்குள்ள சேரலாம்னு நினைக்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டின் உமன் காலேஜ்ல தானே சேர்றாங்க, நானும் அங்கேயே சேரட்டா? ஏண்டி ராதா, அந்த கிறிஸ்டின் காலேஜ்லயா? ஏண்டி அது ஒரு செமஸ்டருக்கு 1.5 லட்சம் சொல்லிக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்மளால கட்ட முடியுமா? உங்க அக்கா படிக்கிற காலேஜ்ல ஒரு செமஸ்டருக்கு 30,000 தான். அதுக்கே உன் ஆல்வின் பண்ணி கண்ணை தள்ளுறான். நீ என்ன அந்த காலேஜுக்கு போறேன்னு சொல்றா? ஏண்டா, அந்த காலேஜ் பெரிய காலேஜ் வேற, அங்கெல்லாம் சீட்டு கிடைக்குமான்னு தெரியலையே. நீ அங்கெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆண்டி ராதா, அவன் படிக்கிறதுக்கே அவ்வளவு காசையும் போட்டுட்டா. உங்களுக்கு கல்யாணம்னா அவன் தானே நகை சேர்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவனை? நீ முன்னேற விட மாட்டா போல இருக்க. சரி மச்சி, அவதான் ஆசைப்படுறாள், விடுங்க. ராதா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாள் மச்சி, அதனால அவன் மார்க்கை கொண்டு அந்த காலேஜ்ல காட்டுவோம். அவங்க இவன் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃபீஸை பாதி கம்மி பண்ண வாய்ப்பு உண்டு. அப்படி அவங்க கம்மி பண்ணா அவளை அந்த காலேஜ்லயே சேர்த்துருவோம். ஓகேவா ராதாமா? பேசி பார்க்கலாம். சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் மாடி. நல்ல இழிப்பா பணம் கட்டுறது அவன் இல்ல. ஏகமா கிளம்பிட்டியா? என்ன எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரம் போகணுமா? அப்புறம் ஃபாதர் எங்கேயாவது போயிடுவாரு. அண்ணா, அக்காவை கூட்டிட்டு எங்க போற? வேறங்கம்மா போறோம். பர்த்டே அதுமா அக்கா சர்ச்சுக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவா. ஃபாதர் கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு அப்புறம் ஆசிரம குழந்தைங்களே பார்த்துட்டு அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதையும் கொடுத்துட்டு அந்த அளவு வரலான்னு இருக்கோம். நீ வரியாமா? ஐயோ, சர்ச்சுக்கு நான் வரல. வெயில் வேற வெளியே ரொம்ப அடிக்கணும். அப்புறம் அந்த ஃபாதர் ரொம்ப பிளேட் போடுவாரு, எனக்கு அது பிடிக்காது. நான் வரல. ஆமாடி, உனக்கு ஃபாதர் பேசுறது பிடிக்காது. ஏன்னா ஒரு நல்ல வார்த்தை பேசுவார்ல, அது பிடிக்காது. ஆனா செல்ல நோண்ட சொல்லு, 24 மணி நேரம் நோண்டுவா, அது உனக்கு பிடிக்கும். அதுல நல்ல நல்ல விஷயமா வரும்ல, நல்லா பாரு. சும்மா கடாமாச்சு. அண்ணா, இந்த லொகேஷனுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாருமே டூர் போறாங்கண்ணா, ஊட்டி கொடைக்கானல். நம்ம எங்கேயாச்சும் போலாமா? போலாம்தாண்டா, அண்ணனுக்கும் வரதுக்கு ஆசைதான். இருந்தாலும் கடையை மூட வேண்டியது வரல. அப்புறம் கஸ்டமர் எல்லாம் போயிடுவாங்க, திரும்பி அவங்களை கொண்டு வரது கஷ்டமாயிடும். இந்த லீவ் டைம்ல உங்களுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் ரெடி பண்ணணும்டா. அதனால இந்த 2 மாசமும் அண்ணன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாதான் ரெடி பண்ண முடியும். அதனால இன்னொரு நாள் போய்க்கலாம், சரியா? என்னண்ணா, நீயும் ஒவ்வொரு லீவுக்கும் நான் எங்கேயாச்சும் லொகேஷன் போலாமான்னு கேட்டா இதே மாதிரிதான் சொல்றா. ஒவ்வொரு வருஷமும் ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு வருஷம் போயிட்டு தெரியுமா? ஆனா நீ எங்கேயுமே எங்களை கூட்டு போக மாட்டேங்கிறா. போனா ஓ அம்மனிக்கு டூர் போகணுமோ? ஹேலா ஆல்வின், ஊருக்காம போனோம். ஹேலா ஆல்வின், உங்க சித்தப்பா ரவி வீட்டுல கொண்டு இவளை ஒரு 10 நாள் விடு, அங்க இருக்கட்டும். அப்புறம் இவளுக்கு டூருக்கு போற ஆசையே வராது. என்னது அம்மாச்சி, நமக்கு சித்தப்பா சித்தி இருக்காங்களா? ஆனா அவங்க ஒரு நாள் நம்மளை பார்க்க வரவே இல்லை. இருக்காங்கடா, நமக்கு நிறைய சொந்தக்காரங்க நம்ம ஊர்ல இருக்காங்க. இப்போ அம்மாச்சி சொன்னாங்க பத்தியா, அது நம்ம அப்பாவோட தம்பியோட ஒய்ஃப். அவங்க ஊர்ல விவசாயம் பாக்குறதுனால இங்க வந்துட்டு போக முடியல. அண்ணா, அப்போ நமக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்களா? அப்புறம் ஏன்னா இவ்வளவு நாள் ஆகுது யாருமே நம்மள பார்க்கவே வரல. நான் நமக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். இந்த பாரு ராதா, அவங்க இருந்தும் இல்லாத மாதிரி தான். அவங்க வரலன்னு கவலைப்படக்கூடாது, விடு. இந்த பையன் புதுசா இருக்கு. நம்ம இந்த மாதிரி பையனை ட்ரெஸ் எடுக்கலையே. பின்புறமத்தோட இந்த பையன் நம்மகிட்ட இல்லையே. அப்புறம் இந்த பையன் எப்படி இங்க வந்துச்சு? இந்த பையனை என்ன இருக்கு? என்னது இந்த பேக்குக்குள்ள சோழி ட்ரெஸ் இருக்கு? அது விலை 10,000. யார் எடுத்திருப்பா? இந்த ராதா கிட்ட எடுத்திருப்பாளோ? ராதா, நீ சோழி ட்ரெஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தல, அப்புறம் எப்படி சோழி ட்ரெஸ் எடுத்தா? என்னது சோழி ட்ரெஸ்ஸா? சோழி ட்ரெஸ் நான் எதுவுமே எடுக்கலையே. ஒரு சுடிதாரு அப்புறம் ஒரு மெடி தான் எடுத்தேன். இந்த பாராடா போய்க்க நினைச்சுக்கோ, ஹாய உடச்சு விடுவேன். நீ
ராதா காலேஜுக்கு தான் அவ்வளவு பீஸ் கட்டு சேருவேன்னு சொல்றா. சரி படிப்புக்கு தானே செலவானா ஆகட்டும்னு அவன் விடுறான். ஆனா நீ கொடுத்துட்டு ஒரே நாள்ல மடிச்சு வைக்கிற ட்ரெஸ்ஸுமா இவ்வளவு விலை கொடுத்து வாங்குவா? நீ சரியான ஆள் தான் ராதா. அம்மாச்சி நான் இவ்வளவு விலைக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கல அம்மாச்சி. அண்ணா அந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கலண்ணா. நான் 2 ட்ரெஸ் எடுத்தல, அந்த 2 ட்ரெஸ்ஸும் சேர்த்து 2500 ரூபா தானே வந்துச்சு. நம்ம எல்லாரோட ட்ரெஸ்ஸும் சேர்த்து 9000 தான் வந்துச்சு. அப்புறம் எப்படி ஒரு ட்ரெஸ் விலை மட்டும் 10,000? 10,000 இப்போ 19,000 வந்திருக்குல்ல. நேஹா, ராதா அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கலமா. நம்ம மொத்த ட்ரெஸ்ஸோட பில்லே 9,000 தான். வேற யாரோட பேக் நம்ம பேக்கோட மிக்ஸ் ஆகி மாத்தி எடுத்துட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவங்க பாவம் தேடிட்டு இருப்பாங்க. நீ அதை தனியா எடுத்து வைமான, போய் கடையில கொடுத்துட்டு வந்துடுறேன். ராதாவும் இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கலன்னு சொல்றா. அங்க பில் போட்ட இடத்துல வேற யாருமே இல்ல. ஒருவேளை அந்த எருமை மாடு சதீஷ் எனக்கு பிறந்த நாளுக்கு எடுத்து தாரேன்னு சொன்னானே ட்ரெஸ், அவன் எடுத்து நம்ம ட்ரெஸ்ஸோட மிஸ் பண்ணி வச்சுட்டானோ? அவனாதான் இருக்கும். அவன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தான், உனக்கு நான் தான் ட்ரெஸ் எடுத்து தருவேன். அந்த எருமை தான் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன வேற இது தெரியாம கடையில கொண்டு கொடுக்கலான்னு சொல்றானே, எப்படி அண்ணன்கிட்ட சொல்றது இத? நம்ம ஜவுளி கடையில ஒரு ட்ரெஸ் போட்டு பார்த்தால, அதோட விலையும் 10,000 ரூபாய் தான். அதுதான் நான் அங்கேயே போட்டு பார்த்து அங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன்ல. அந்த ட்ரெஸ் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம்? சரி அந்த ட்ரெஸ்ஸால வேற ட்ரெஸ்ஸான்னு போய் பார்ப்போம். ஏண்டி ராதா, நீ எங்க பாஞ்சுக்கிட்டு ஓடுற? அம்மாச்சி சோழி மாடல் ட்ரெஸ்ஸா எப்படி இருக்குன்னு நான் போய் ஒரு தடவை பார்த்துக்கிட்டேன். இல்லாட்டி அன்னை கடையில போய் கொடுத்துருவான். அந்த சோழி ட்ரெஸ் காமி. என்ன இருக்கலடி பாரு. ஹாய், இந்த ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ் தானே நான் ஜவுளி கடையில போட்டு பார்த்தேன். அப்ப இந்த ட்ரெஸ் அது? இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டு பார்த்து அங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் எப்படி இந்த ட்ரெஸ் மட்டும் நம்ம ட்ரெஸ்ஸோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? ஏய், உனக்கு இந்த ட்ரெஸ் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. விலையை பார்க்காம எடுத்துக்கோ. ஐயோ எனக்கு அந்த ட்ரெஸ் வேண்டாம். நான் சும்மா தான் போட்டு பார்த்தேன், அது ரொம்ப விலை கூட. அதை எடுத்தா எங்க வீட்டுல திட்டுவாங்க. நான் வேற ட்ரெஸ் எடுத்துக்கிறியே. ஓ புரிஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த போலீஸ்கார பொறிக்கு தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். நம்ம இந்த ட்ரெஸ்ஸை அங்க போட்டு பார்த்து விலை அதிகம்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம்ல. நான் வச்சுட்டு போனதை அந்த போலீஸ் பொறிக்கு பார்த்தால, அதான் ஆசைப்பட்டுட்டு வாங்க முடியாம போகுதுன்னு கஷ்டப்பட்டு அவன் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம பேக்கோட மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். நல்ல போலீஸ் பொறுக்கியா தான் இப்போ போல. எனக்கு பிடிச்ச கலரு. ராதா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அக்கா அக்கா, இந்த ட்ரெஸ்ஸோட கலரு ரொம்ப அழகா இருக்குக்கா. இதை அண்ணன்ட்ட கொடுக்கண்டா, அண்ணன் கடையில கொடுத்துருவான். இதை நானே வச்சிருக்கேன்க்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சதீஷ் நமக்காக வாங்கின ட்ரெஸ். இதை எப்படி நான் ராதா கிட்ட சொல்றது? சொன்ன தப்பாலாம் நினைப்பா. இதை வேற இவ கேட்கிறாளே. இந்த பாரடி ராதா, இந்த ட்ரெஸ் எனக்கும் பிடிச்சிருக்கு. என்கிட்டயும் இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லல்ல. அக்காவே இதை வச்சுக்கிட்டா? அக்கா நீ தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டல, எப்பவுமே பாவாடை தாவணி தானே போடுவ. என்கிட்ட கொடுக்கா, நானும் அந்த ட்ரெஸ்ஸை எங்க போனாலும் போட்டு போவேன், நல்லா இருக்கும். பாடி இனி நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன், எனக்கும் இது நல்லா இருக்கும். இதை நானே வச்சுக்கிறேன். ராதா ட்ரெஸ் விடுடி. அக்கா நீ விடுக்கா, எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, விடு. பாரு ராதா, இப்படி பிடிச்சி இழுத்தான்னு வச்சுக்கோ, இந்த ட்ரெஸ் உனக்கும் கிடைக்காது எனக்கும் கிடைக்காது, அப்புறம் கிழிஞ்சு போயிடும், விடுடி. இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி பின்னால திரும்பி பார்ப்போமேனு பார்த்தா என்னால முடியல. இப்படி கிழிச்சிட்டா? சொல்லல கிழிஞ்சிரும் நீ. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எந்த ட்ரெஸ் கேட்டாலும் நீ அதை எனக்கு தருவல. ஆனா இந்த ட்ரெஸ் மட்டும் ஏன் புடிவாதமா தர மாட்டேன்னு இருக்க? போக்கா, உனக்கும் எல்லாமே எனக்கும் எல்லாமே இப்ப கிழிஞ்சே போச்சு. ஏமா நேஹா, டைம் ஆகுதுலம்மா, சீக்கிரம் வா.
ட்ரெஸ் எவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு கடையிலேயே நான் நினைச்சேன். ஆனா கடவுள் என் ஆசையை கேட்டு அந்த போலீஸ்கார மூலம் எனக்கே அனுப்பி வச்சாரு. ஆனா கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி நான் ஆசைப்பட்டது ஒரே நிமிஷத்துல கிழிஞ்சு போச்சே. வாசில கிடைக்கிறது எதுவுமே உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க பெரிய ஆளுக்கு. ஆனா அது என் விஷயத்துல கரெக்டா நடந்துட்டேன். அண்ணா என்னடா ஏதாச்சும் வேணுமா? அண்ணா அம்மாவை பார்த்துட்டு போலாமா? ஏண்டா பர்த்டே அதுமா ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சில் போய் ஃபாதர்கிட்ட பிளெஸிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்க போலாம். இல்லைண்ணா எனக்கு அம்மாவை பார்த்துட்டு தான் சர்ச்சுக்கு போனோம் போல இருக்கு. என்ன அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போனா? சரிடா சரி, ஃபர்ஸ்ட் அம்மாவை பார்க்கவே போலாம். அம்மா உங்களை தேடி யார் வந்திருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் அமைதியா தூங்குறீங்களே. நாங்க தான் இந்த உலகத்துல நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஆனா நீங்க எந்த கவலையும் இல்லாம அமைதியா தூங்குறீங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்க்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு எத்தனாவது பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனா உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு 21வது பிறந்த நாள்மா. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் காலையில எழுந்திட்டோன்னே நான் உங்க முகத்தை பார்க்கணும். நீங்க என்ன ப்ளஸிங் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு வடை பாயாசம் கேசரி எல்லாம் விருந்தோட சாப்பாடு செஞ்சு தரணும். நானும் சந்தோஷமா சாப்பிடணும். எல்லா குழந்தைகளும் மாதிரி ஆசையோட தான் எழுந்திருப்பேன். ஆனா எல்லாமே கனவு. நீங்க இருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படிமா எனக்கு என் பிறந்த நாளை கொண்டாட தோணும்? எனக்கு என் பிறந்த நாளை கொண்டாட பிடிக்கவே இல்லைம்மா. ஆனா அண்ணன் ஆசைக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு உங்களை பார்க்க வரேன். ஆனா உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. நீங்க அமைதியா தூங்குறீங்க. உலகத்துல படைச்சிட்டு எங்களை அனாதையா விட்டுட்டு நீங்க போயிட்டீங்க. ஏன் எங்களை பிடிக்கலையா? இல்ல அண்ணன் எங்களை பாத்துக்கிடுவான்னு நம்பிக்கையில இந்த உலகத்துல எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா? நீங்க இல்லாம நாங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? எதுவுமே யார்கிட்டையும் எங்களால சொல்ல முடியலம்மா. அண்ணன் எங்களை தங்கத்தட்டுல வச்சுதான் பாத்துக்கிடுறான். எந்த குறையும் அண்ணனை சொல்ல முடியாது. ஆனா நீங்க இல்லாதது எங்களுக்கு பெரிய குறைதாம்மா. எவ்வளவுதான் இருந்தாலும் அம்மா அப்பா இல்லாம வாழ்றது ஒரு வாழ்க்கையே கிடையாதுமா. காசு பணம் இருந்தா கூட அது உங்களுக்கு நிகராகாதுமா. நீங்க தான் இதை புரிஞ்சுக்காம எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. அம்மா அண்ணன் எங்களுக்காக பார்த்து பார்த்து பண்றாமா ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனா அவன் வாழ்க்கைக்கு நீ எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாமா. நீங்க தாம்மா அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அவன் மனசை புரிஞ்சு அவனை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அண்ணனுக்கு அமைஞ்சு கொடுக்கணுமா. அண்ணனை சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு நல்ல பொண்ணு அண்ணனுக்கு அமையணுமா. அதுதான் என்னோட ஆசைம்மா. அதை மட்டும் நீங்க நல்லபடியா நிறைவேற்றி கொடுங்கம்மா. அதை தான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேம்மா. அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அந்த ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கம்மா. உங்க குழந்தைகளுக்காக அந்த கர்த்தரிடம் பிரார்த்தனை பண்ணுங்கம்மா. உங்க பிரார்த்தனை உடனே கேட்கப்படும். எங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுவீங்கம்மா. உங்க ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியுமா. எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்கம்மா. ஏமா அழுற? நீ அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தானே சொன்ன. இப்படி அழுதுட்டு இருந்தா அம்மா மனசு கஷ்டப்படாதா? சாரிண்ணா, அம்மாவை பார்த்தோன்னே அழுவ தன்னால வந்துட்டுண்ணா. நான் அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டேண்ணா. இந்த அழுவி நிறுத்திடுறேன். சரிடா கிளம்புமா. சரிண்ணா. அம்மா கிளம்புறோம்மா.
ஏசப்பா, இன்னைக்கு என் தங்கச்சியோட பர்த்டே. இப்போ எப்படி அவ சந்தோஷமா இருக்காளோ அதே மாதிரி காலம் ஃபுல்லா அவ சந்தோஷமா இருக்கணும். அவ படிச்சு முடிச்சுட்டா, அடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் ஏசப்பா. ஏசப்பா, உங்ககிட்ட நான் பொண்ணோ பொருளோ காசோ பணமோ எதுவுமே கேட்கல. எங்க குடும்பம் எப்பவுமே இப்ப இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்கணும், நல்ல சுகத்தோட இருக்கணும். அப்புறம் எங்க அண்ணனுக்கு நல்ல கைகால் சுகத்தை கொடுக்கணும். அப்புறம் என் பாப்பா நல்லா படிச்சு அவ என்ன ஜாப் ஆசைப்படுறாளோ அந்த ஜாப்புக்கு போகணும். எல்லா மக்களையும் உங்க கண்ணின் கருமணி போல வச்சு பாதுகாக்க வேணும். எப்பவுமே உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் ஏசப்பா. நேஹாமா, என்னண்ணா? ட்ரையெல்லாம் பண்ணிட்டியடா? ஃபாதர்ட்ட பிளெஸிங் போமா? சரிண்ணா, போலாம். குட் மார்னிங் ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆல்வின். ஆமா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஈவினிங் மாஸ்க்கு நான் வருவேன் ஃபாதர். அதான் உங்களை பார்க்க முடியல. சரி பால்வின், மித்த நாள்லாம் வர முடியாட்டி கூட பரவாயில்லப்பா. சண்டே அதுவும் ஃபேமிலியா வந்து மாசம் அட்டென்ட் பண்ணுங்க. கடவுளோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் இல்லப்பா. சரி ஃபாதர். என்னம்மா நேஹா, நல்லா இருக்கீங்களா? படிப்பெல்லாம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிட்டமா? ஆமா ஃபாதர், இந்த வருஷத்தோட எனக்கு படிப்பு முடிஞ்சிட்டு. சரிம்மா. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆல்வின் ஓரளவுக்கு உங்களெல்லாம் படிக்க வச்சுட்டா. ஆல்வினை பாராட்டதான் செய்யணும் ஃபாதர். அப்புறம் என் தங்கச்சி நேஹாவோட பிறந்த நாள் இன்னைக்கு. அதான் உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தோம். ஓ நேஹம்மா, உங்க பர்த்டேவா? வாங்கம்மா, உங்களுக்கு இல்லாத பிளெஸிங்ஸா? ஃபாதர், என்ன பிளெஸிங் பண்ணுங்க. நல்லாருமா, நல்லாரு. நீ இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணுமா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர், நம்ம ஆஸ்ட்ரம குழந்தைங்களுக்காக இதுல பிஸ்கெட் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. சரிப்பா அல்வின், தேங்க்யூ. நீ கொண்டுட்டு வந்த பிஸ்கெட்டும் சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் ஃபுல்லா உங்களுக்கு தான்ப்பா. தேங்க்யூ ஃபாதர். அப்புறம் ஆல்வின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சரிண்ணா, நீ ஃபாதர்கிட்ட பேசிட்டு வா. நான் அந்த கார்டன்ல இருக்கிற மீனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி மோனேஹா, நீ அங்க உட்காந்துரு, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இப்போ ஆல்வின், தங்கச்சி படிச்சு முடிச்சிட்டா. அடுத்தது அவளை மேற்கொண்டு படிக்க வைக்கிறீங்களா இல்ல அடுத்தது அலைன்ஸ் எதுவும் பாக்குறியா? இல்ல ஃபாதர், இப்போ எதுவும் அலைன்ஸ் பார்க்கல. இப்போ தானே படிச்சு முடிச்சிருக்கா. அவ மேற்கொண்டு படிச்சா படிக்கட்டும், இல்ல ஜாப்க்கு எதுவும் போகணும்னாலும் போகட்டும், இல்ல வீட்டுல இருக்கணும்னு நினைச்சவள இருக்கட்டும் ஃபாதர். நான் அவட்ட எதுவுமே கேட்டுக்கல. சாரிப்பா, நீ நினைக்கிறதும் கரெக்ட் தான். ஆனா என்னாச்சு ஃபாதர், திடீர்னு தங்கச்சிக்கு அலைன்ஸ் எதுவும் பார்க்கலையான்னு கேக்குறீங்க? புரியல. இல்லப்பா ஆல்வின், நம்ம ஆசிரமத்திலேயே வளர்ந்த ஒரு நல்ல பையன் இருக்கான். அவன் பேரு ஜெகன். அவன் இங்கேயே தான் படித்தான். படித்து இப்போ டீச்சராக இருக்கான். அப்புறம் நம்ம ஆசிரம குழந்தைகளுக்கு ஈவினிங் ஆனால் டியூஷன் எடுக்கிறான். நல்ல பையன், அவனுக்கு நான் கேரண்டி. சரி, அவனுக்கு வரன் பார்க்கலான்னு தான் ஏற்பாடு பண்ணோம். அப்பந்தான் உன் தங்கச்சி நேஹா ஞாபகம் வந்துச்சு. சரி, அவளுக்கு வரன் எதுவும் பார்த்தா இந்த பையனுக்கே பேசி முடிச்சிடலான்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். தப்பா நினைச்சுக்காத. ஆனா அந்த பையன் நல்ல பையன்ப்பா. அவன் உன் தங்கச்சியை தங்கமா பாத்துக்கிடுவான். நீ எப்படி பாக்குறியோ அந்த அளவுக்கு அவனும் பாத்துக்கிடுவான்ப்பா. அதுக்கு நான் கேரண்டி. ஃபாதர், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ அடிக்கடி அம்மா இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுற ஃபாதர். அதனால என் தங்கச்சிய ஒரு கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாமியார் அம்மா மாதிரியும் மாமனார் அப்பா மாதிரியும் அவளை பார்த்துக்கிட்டா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லை ஃபாதர். ஆல்வின், நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஆனா என்னன்னா, இந்த பையன் சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாம வளர்ந்ததுனால அவனும் அன்புக்கு ஏங்குறான் ரொம்ப. நம்ம நேகாவும் அன்புக்கு நிறைய ஏங்குறா. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா 2 பேரும் அன்பையும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பார்ப்பா ஆல்வின், நீ உடனே பதில் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என் ஆசை தான் அது. அதோ ஜெகன் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ அவன்கிட்ட போய் பேசு. உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு எதுனாலும் பேசலாம், இல்லாட்டினாலும் பரவாயில்லப்பா. ஓகே ஃபாதர், நான் வீட்டில் போய் அம்மாச்சிட்டு சொல்றேன். அம்மாச்சி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நான் நெக்ஸ்ட் சண்டே சர்ச்சுக்கு வரும்போது உங்கள்கிட்ட நான் பதில் சொல்றேன். ஆல்வின், நல்லதே நடக்கட்டும். காட் பிளஸ் யூ.
சதீஷ் ஆசையா வாங்கி தந்த ட்ரெஸ்ஸை இந்த ராதா கிழிச்சிட்டாடே. இது தெரிஞ்சா அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான். சரி, நான் கத்தாமையாச்சும் இருந்திருக்கலாம். எடுத்து பத்திரமா வச்சுட்டு தரவோட அவன்கிட்ட கேட்டிருக்கலாம், நீ ஏன் வாங்கி தந்தானே. நான் ஒருத்தி அவசரப்பட்டுட்டேன். சாயந்தரம் வீட்டுக்கு வருவானே, வந்தா நான் வாங்கி தந்த ட்ரெஸ்ஸை நீ போடலையான்னு கேட்பான். என்ன சொல்றது? நான் நடந்ததை சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்கவே மாட்டானே. அவன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பானே, பயமா இருக்குது. எப்படி அவன்கிட்ட சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அதுக்குள்ள நேர்ல வந்து போஸ்ட் கொடுக்குற மாதிரியே நிக்கிறியடா, எப்படிடா? ஹோய் செல்லம், என்ன கனவா? நான் நிஜமா நேர்ல தான் வந்திருக்கேன். ரொம்ப பல்ல காட்டாத. நான் இப்ப ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் நீ பிரம்ம மாதிரி இப்ப முன்னாடி நின்னு பல்ல காமிக்கிற. எனக்கு தெரியாதங்க. இதுல இருந்தே நீ எப்பவுமே என்னதான் நினைச்சிட்டு இருக்குன்னு நல்லா தெரியுது. ஆனா உன் பக்கத்துல வந்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா நீ பிடிக்காத மாதிரி சீனை போடுவ, அப்படிதானே? நீ உண்மையாவே வந்து நிக்கிறியா? ஆமா, நீ எப்ப வந்த? நீ என்னதான் நினைச்சிட்டு இருந்தேன்னு குழம்பிட்டு இருந்தால, அப்பதான் வந்துட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையோ? நாங்க எங்க போனாலும் நீ பின்னாடி வந்துருதியே. எங்க அண்ணன் வண்டியில கேமரா தான் செட் பண்ணிருக்கியோ? நாங்க எங்க போறோம் எங்க வாரோம் நீ பாத்துக்கிட்டே அலைவியா? கேமரா எல்லாம் எதுக்குடா செட் பண்ணணும்? அதான் உங்க வீட்டுல ஒரு வாட்டர் வாய் இருக்கே, உங்க அம்மாச்சி, அவங்க கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எதுக்கு இப்ப எங்க வீட்டுக்கு போனா? இந்த பாருடா நேஹா குட்டி, இன்னைக்கு உனக்கு ஹாப்பி பர்த்டேல, அதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் நைட்டு 12 மணி வரை தூங்காம தான் இருந்தேன். உங்க வீட்டுக்கு வந்து உனக்கு விஷ் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா உங்க வீட்டுக்கு வந்தது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா என் மண்டையை உடைச்சு மாவிளக்கு போட்டுருவால. அதான் காலைல பொறுமையா விஷ் பண்ணிக்கலாமேன்னு வந்தேன். அதான் வரல. அப்புறம் காலையில வந்து உனக்கு விஷ் பண்ணலாம் நினைச்சா உங்க அண்ணன் வெறுப்பா நிப்பான். அதான் எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் பொறுமையா உங்க வீட்டுக்கு வந்தேன். பார்த்தா நீங்க வீட்டுல இல்ல. ஒன்னு பார்க்க உங்க வீட்டுக்கு வந்தேன் பத்தியா, உங்க வீட்டு முன்னாடி உங்க அம்மாச்சி உட்காந்துச்சு. உன்னை எங்கன்னு கேட்டா உங்க அம்மாச்சி திட்டும்ல. அதனால ஆல்வின் வண்டியை காணல, ஆல்வின் எங்க போனான்னு உங்க அம்மாச்சி கிட்ட நான் போட்டு வாங்கினா உங்க அம்மாச்சி அப்பதான் சொன்னாங்க நேஹா பர்த்டேல, அதனால அவங்க 2 பேரும் போய் சர்ச்சில் போய் ஃபாதர்கிட்ட பிளெஸிங் வாங்க போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் அங்க கிளம்புனா டைரக்டா உங்க முன்னாதான் வந்து நிக்கேன். இப்படி எல்லாம் பண்ற? நான் ரொமான்ஸாவும் பேசுறது இல்ல, சிரிச்சும் பேசுறது இல்ல. அப்புறம் ஏன் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வர்ற? அதுதான் நேஹாமா லவ். பொண்டாட்டி மறைச்சா புருஷன் சிரிக்கணுமா, அதுக்காக தான் நான் இப்பவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். என் ட்ரைனிங் எப்படி இருக்கு? இது சாட்சி. இங்களா வச்சு இப்படி தப்பா பேசக்கூடாது. அப்புறம் ஏசப்பா கண்ணை குத்திடுவாங்க. என் பின்னாடி அலையறதெல்லாம் நிறுத்திடு. இது உனக்கும் நல்லது இல்ல, எனக்கும் நல்லது இல்ல, தெரிஞ்சுக்கோ. இந்த பால் நேஹா, உனக்கு இந்த சர்ச்சில் வச்சே நான் ஒண்ணு சொல்றேன். நமக்கு இந்த சர்ச்சிலேயே தான் கல்யாணம் நடக்கும். அப்புறம் நமக்கு 2 குழந்தைங்க பிறக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் இந்த சர்ச்சிலேயே தான் நம்ம 2 பேரும் ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். அப்புறம் நம்ம குழந்தைங்க பெருசாகி அவங்களுக்கும் இந்த சர்ச்சிலேயே தான் கல்யாணம் பண்ண போறோம். நான் சொன்னதெல்லாம் இந்த சர்ச்சில தான் நடக்கும். நீ பார்க்க தானே போற. எல்லாத்தையும் சொன்னவன் ஏன் அதை மட்டும் சொல்லாம விட்டா? நம்ம 2 பேத்துக்கும் இந்த சர்ச்சில் தான் இறுதி சடங்கு நடக்கும். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே போய் சேருவோம், அப்படித்தானே? நாளை மூஞ்சியம் பாரு, போடா. நேஹா, நீ சொன்னது உண்மைதான். அதுவும் நடக்கும். ஆனா இப்போ இல்ல, நமக்கு 100 வயசு ஆகும்போது தான் நடக்கும். அது வரையும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். நேஹா, நீ எங்க போற? என்ன பண்ற? அண்ணன் வந்துட போறான். அதெல்லாம் உங்க அண்ணன் இப்போதைக்கு வரமாட்டா. நம்ம ஃபாதரை பத்தி நமக்கு தெரியாதா? நம்ம ஃபாதர் கிட்ட யாராவது பேச போய் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துக்கு வரவே முடியாது. நம்ம அது வரையும் ரொமான்ஸ் பண்ணலாம். திடீர்னு இழுப்பு நிறுத்திட்டு எங்கேயோ பார்க்கலாம்.
காத்தடிச்சிச்சு பாத்தியா? அப்போ தாவணி லைட்டா நவுண்டுடுச்சு. அப்போ ஏதோ வெள்ளை இருந்துச்சுன்னு பார்த்தேனா, பார்த்தா அது வேற எதுவுமே இல்ல, உன் இடுப்பு. நானும் ஐயோ சை அப்படிலாம் பார்க்க கூடாதுன்னு கண்ணை மேல தூக்குறேன். என்னால முடியவே இல்லை. இருந்தாலும் என் கண்ணு என் கண்ட்ரோல்லாம் மீறி அந்த சின்ன இடுப்பையே போக்கஸ் பண்ணுது. சாரி. ஓ, உன் கண்ணு உன் கண்ட்ரோல்ல மீறி அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுதா? நீ மட்டும் எங்க பாக்குறானே எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. மூஞ்சில இருக்குதே இந்த 2 உருண்டை கண்ணு, அது மூஞ்சில இருக்காது, வெளியே வந்துடும். பரவாயில்லையா? ஓ பரவாயில்லையே. இப்படி சிரிக்காதடா, இத பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. கையை விடு. ஏ நேரா, கையை இழுக்காத நேரா. நான் கையை விட்டேன்னா கீழே விழுந்துருவா. நீ விடு, நான் விழுறேனான்னு பாப்போம். இதோ விட்டுட்டேன். நீ என்ன விடு விடுன்னு எதுக்கு சொல்றேன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் விட்டா நீ கீழே விடுவ, நான் ஓடி வந்து உனக்கு பிடிப்பேன்னு உனக்கு தெரியும். அதனாலதானே கையை விட சொன்னேன். அதே மாதிரி நீ விட சொன்ன, நான் விட்டேன், நீ கீழே விழ போன, நான் பிடிச்சேன். இந்த சீனை தானே நீ எதிர்பார்த்த, அதே மாதிரி நடந்துட்டா. மறந்த சத்தியமான உன்னில் விழுந்த என்ன மறந்தோ என்ன மறந்தோ